இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை இறுதியாக நம்முடைய நாவில் இருந்து வர வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகமே வாழ்க்கை என்று நினைத்து, பொருளாதாரம் தான் எல்லாம் என்று நினைத்து, பெரிய வீடுகள், சொகுசான வாகனங்கள், பெருமை, பகட்டு, ஆடம்பரம், குழந்தைகள், அவர்கள் டாக்டர் ஆகுவது, என்ஜினியர் ஆகுவது, இதுதான் உலகம் என்று நினைத்து இந்த மார்க்கத்தை இரண்டாம் தரத்தில் வைத்துக் கொண்டு வெள்ளிக்கிழமை கடைசி நேரத்தில் வந்து ஜும்மா தொழுதுட்டு போறது, பெருநாளைக்கு தொழுத உடனே எழும்பிட்டு ஓடுறது, அல்லது யாராவது ஒரு மௌத்தானார் அவருடைய வீட்டுக்கு போய் ஜனாசாவை பார்த்துட்டு வர்றது, ஜனாசாவை தொழுவிப்பதில் கலந்து கொள்வதில்லை, ஒரு பயான் நடக்கும் அந்த பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை, குர்ஆன் வகுப்பு நடக்கும் அந்த வகுப்பிலே கலந்து கொள்வதில்லை. இதெல்லாம் அவருக்கு செகண்ட் திங்க். செகண்ட் திங்க் என்றால் சில நேரங்களில் செகண்ட் திங்கும் கிடையாது, இரண்டாம் பட்சமும் கிடையாது, அவர காலுக்கு கீழே. இதெல்லாம் செகண்ட் திங்க் என்றால் சில நேரம் ஒரு கல்யாண வீடு அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும், செகண்ட் திங்கா இருக்கும், இருந்தாலும் போய் வருவார். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம், சிலரை பள்ளிவாசலிலே தொழுவித்த இமாம் ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்று எழும்புவார். ஆனால் இவர் ஓடி விடுவார். அல்லாஹ்வை பற்றி சொல்வது இவருக்கு ஒரு மேற்றே இல்லை. அதே நேரத்திலே ஒருவர் எழும்புகிறார், ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு பொலிட்டிஷியன், அல்லது ஒரு மினிஸ்டர், அல்லது ஒரு சகோதரர் எழும்பி சொல்றார், இப்ப ஊரில் ஒரு இதுக்கு ஆக்ஷன் போட போகிறார், உடனே உட்கார்ந்து விடுவார். இப்ப நிலைமையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய தீன், குர்ஆன், சுன்னா என்றால் இவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு என்ன பண்றாங்க? நிறைய பேர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எத்தனை மணிக்கு பள்ளிவாசலுக்கு வந்து சேர்கிறார்கள்? அவர்களுடைய உள்ளத்தில் இந்த கொத்துபாவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்ன? அதே நேரத்தில் இவர்கள் சினிமா பார்க்கக்கூடிய பழக்கத்தை உடையவர்களாக இருந்தால், அல்லது கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ஆனவர்களாக இருந்தால், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கிறது, இலங்கை போட்டி போடுகிறது, அல்லது இலங்கையும் இன்னும் ஒரு முக்கியமான டீமும் மோதுகிறது என்று சொல்லும் போது அதற்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? வெள்ளிக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 ஜும்ஆக்களை யார் வேண்டும் என்று விடுகிறாரோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை தினத்தில் நேர காலத்தோடு இமாம் மெம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவருடைய பெயரை மலக்குகள் பதிந்து கொள்வார்கள். அவருக்கு இன்னென்ன நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்கிற இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வாழுகிறார். இது ஒரு குரூப். இன்னும் ஒரு குரூப் ஜும்மாவும் கிடையாது, இந்த தொழுகை கூட கிடையாது. மார்க்கத்தை பற்றி பேசுவது அவர்களுக்கு அலர்ஜி. மார்க்கத்தை பற்றி பேசுகிறவர்களை கண்டால் பிடிக்காது. மார்க்க பேச்சு பேசுகிற இடங்களில் உட்கார மாட்டார்கள். மார்க்க விஷயங்களில் ஈடுபடுகிறவர்களுடைய வீடுகளுக்கு போக மாட்டார்கள். அவர்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பான நண்பர்கள் தான் தேவை, நாகரிகமான நண்பர்கள் தான் தேவை. குடிக்கக்கூடிய, டான்ஸ் ஆடக்கூடிய, வீட்டிலே ஜாஹிலியத்தான முறையில் மனைவியும் ஏனையோரும் ஒன்றாக உட்காரக்கூடிய, கிளப்புகளுக்கு போய் உட்காரக்கூடிய, ஹோட்டல்களிலே போய் பர்த்டே கொண்டாடக்கூடிய இப்படியான நண்பர்கள் தான் தேவை என்று இன்னமொரு கூட்டம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாம் நம்ப முடியுமா? அவர்களுடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வருமா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வர வேண்டும் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை படிக்க வேண்டும். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதனால் இறுதி வார்த்தையாக அது வந்து விடாது. அப்படி என்றால் இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத நிறைய பேர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹுக்கு எத்தனை பேருக்கு நமக்கு பொருள் தெரியும்? லா இலாஹ இல்லல்லாஹுடைய பொருளை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஆள் மனதில், இப்போ உங்களுக்கு ஒரு லெட்டர் வருகிறது, ஒரு டெலிகிராம் வருகிறது, அல்லது உங்களுடைய உறுதி ஒரு டீட் இருக்கிறது, இதிலே உள்ள ஒரு மேட்டரை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வது போன்று எத்தனை பேர் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய பொருளை அறிந்து கொள்வதற்காக அட்லீஸ்ட் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஆசையினால் ஆக குறைந்தது 5 நிமிடங்கள் நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுக்குரிய பொருளை சரியாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆழ்மனது உணர்வோடு ஒரு மௌலவியிடம், ஒரு ஆலிமிடம் போய், ஷேக் இதற்குரிய கருத்து என்ன என்று எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று நம்ம எத்தனை பேர் கேட்டிருப்போம் என்று கேட்டால் கிடையாது. நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதோ வெள்ளிக்கிழமை கடைசி நேரத்தில் போய் ஜும்மா முடிகிற நேரத்தில் போய் ஜாயின் பண்ணி தொழுதுட்டு வந்தா எல்லாம் ஹலாஸ் சொர்க்கம் போயிடலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான். அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், வறுமைகள் வராமல்
இலகுவாக நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைந்தால்தான் நமக்கு நிம்மதி. இது கொத்துபா ஓதுறவருக்கோ அல்லது மௌலவிக்கோ அல்லது பள்ளிவாசல் தலைவருக்கோ உரிய பிரச்சனை அல்ல, ஒவ்வொருவருக்கும் உரிய பிரச்சனை. திடீரென மௌத்து வருகிறது பார்க்கிறோம். அதுவும் மறுமை நாள் நெருங்கும் போது மௌத்துல் ஃபஜ்ஆ என்ற திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம். நல்லா தானே இருந்தார் என்று சொல்றோம், இப்பதான் என்னோடு பேசிவிட்டு போனார் என்று சொல்றோம், இப்பதான் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு தூங்கினார் என்று சொல்றோம், எழும்பவில்லை, ஹார்ட் அட்டாக். இப்பதான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் பைக்கில் போனார், ஆக்சிடென்ட். அந்த இடத்தில் நாம் இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மௌத் திடீரென வரும். இந்த திடீர் மௌத்துக்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். மௌத்துக்கு பிறகு கபருடைய வாழ்வு இருக்கிறது, அது நீண்ட வாழ்வு. மஹ்ஷரிலே போய் நிற்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு வந்து பேசுவான். மஹ்ஷரிலே அல்லாஹ் வந்து நம்மோடு நேரடியாக பேசுவான். மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். நம்முடைய வாய்க்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். இதெல்லாம் ஈமான். இதை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பிரச்சனை இல்லை, அவர் ஒரு காஃபிர். நாம் எல்லாவற்றையும் நம்புகிறோம். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களுக்கு நாம் முத்திரையிட்டு விடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கைகள் பேசும். வதஷது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். சூரா யாசினிலே அல்லாஹ் சொல்லுகிற செய்தி நம்புகிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பது நம் ஒவ்வொருவருடைய பிரச்சனை என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். மௌலவிய பிரச்சனை இல்லை. சிலருக்கு இந்த விஷயங்களை பேசும்போதே அலர்ஜி, இதை கேட்கிறதே அவங்களுக்கு ஒரு ஜாதி விருப்பமில்லாத விஷயமாக மாறுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமைய வேண்டும் என்றால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கலிமாவுக்குரிய அர்த்தத்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவுக்குரிய அர்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் தேடி படிக்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் போது அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள